குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேயர்களே. நேயர்களே, ஒரு 5 குழந்தை. ஒரு அந்த பிராமணனுக்கு ரொம்ப கஷ்டப்படுற வறுமையில். அப்போ மகாபெரிவாட்ட போயின்னு இருக்கிறப்ப மகாபெரிவா ஒவ்வொருத்தருக்கா எல்லாமே கொடுக்குறேன். அப்போ தனக்கு ஏதாவது கண்டிப்பாக கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கார். ஒரு வெத்தலையில் மடித்து ரூபா கொடுக்குறார் பெரியவா. அந்த ரூபாயை திறந்து வெத்தலையை திறந்து பார்க்க போகிறப்ப 100 ரூபா இருந்ததை பார்த்துட்டார். இவ்வளோதானா, இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் சாப்பாட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு பஸ்ஸுக்கே 1 ரூபா போயிடும். என்ன பண்ணணும், அப்போ 30 பைசா தான் காஞ்சிபுரத்துக்கு போகிறதுக்கு. என்னடா பண்ணேன்னு நினச்சிட்டு வந்துட்டேன். பெரியவா, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன், கிளம்புறேன் ஆற்றுக்கு, நான் போயிட்டு வா அப்படி. அப்போ வரிசையில் இன்னொரு வக்கீல் வந்துருக்கார். அவர் வெயிட் பண்ணுங்கோ, நான் அப்புறம் பார்க்குறேன் அப்படிங்கிறார். அப்போ இவர் சின்ன காஞ்சிபுரம் ஏறி பஸ்ஸில் உட்காந்துட்டார். இவர் வக்கீலோட பேசின்னு இருக்கிறச்ச இப்போ அவன் போகிறாரே பிராமணன், அவனை அம்பியை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறார். அப்போ பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸில் ஏறி உட்காந்துருப்பார், போய் கூட்டிகிட்டு வா. அப்போ இந்த தொண்டர் கிட்டக்க போகிறார். கூட்டிகிட்டு வரப்போ பஸ் கண்டக்டர்கிட்ட ஐயோ, நான் டிக்கெட் எடுத்துட்டேன், என்னோடய டிக்கெட் காசு வேஸ்ட்டாக போயிருமே அப்படிங்கிற. ஐயா, பெரியவர் கூப்பிட்ருக்காருங்கிறப்ப நம்ம போகணும், கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணும். நீ எந்த பஸ் டிக்கெட்டை கூட காசை வச்சுக்கோ, நீ பஸ் டிக்கெட்டை கூட நீ கீழே இறங்கு அப்படிங்கிற. அப்போ கிட்டக்க வந்தோடனே பெரியவா, என்ன பஸ் டிக்கெட்டை கொடுத்துட்டு வந்துட்டியா அப்படிங்கிற. அப்போ நம்ம இங்கே நடக்கிறது என்னென்ன எல்லாமே சூட்சுமமாக தெரியுது பாருங்களேன். அப்போ ஓரமாக நின்று கொஞ்சம் வரேன் அப்படிங்கிற. வக்கீலையும் வர சொல்கிறார், இவரையும் நிற்க சொல்கிறார். என்னவா இருக்கும் கடவுளே அப்படின்னு பயப்படுறார். அப்போ 2 பேரையும் நிற்க வச்சு, நீ ஒரு நல்ல பிராமணனுக்கு வேத படித்த பண்டிதருக்கு நீ தொகை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டல. இவர் ரொம்ப நல்ல அருமையான பிராமணன், நல்ல வேதம் படிச்சிருக்கார், வறுமையில் இருக்கார். அதனால நீ என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை அந்த பிராமணன் கையில் கொடு அப்படிங்கிறப்ப இவ்வளோதானா பெரியவா கொடுத்துருக்காங்கன்னு இவர் நினச்சதுக்கு பெரியவா யாரையுமே வெறுங்கையோடு அனுப்பிச்சதே கிடையாது. அப்போ இந்த தொகையை வாங்கிட்டு ஆற்றுக்கு போகிறச்ச 1 மாதம் மட்டும் போதுமா, நீ ஆயுள் முழுதும் வாங்கிக்கிறியா அப்படின்னு. நீங்கள் பெரியவா, இனிமேல் நான் அப்படி நினைக்கவே மாட்டேன் பெரியவா, அந்த சிவனையே நான் நேரில் பார்த்ததுக்கு ஏதோ நான் வறுமையில் நான் நினச்சிட்டேன் பெரியவா, வேறு எதுவும் இல்லை பெரியவா அப்படிங்கிறப்ப இந்த வக்கீல் சார் என்ன சொல்கிறார், அப்படியே அந்த அந்த சிவனை மனதில் வச்சு சொல்கிறேன் பெரியவா, நான் ஆயில் ஃபுல்லாகவே கொடுக்குறேன் பெரியவா, என் குழந்தைகள்கிட்டையும் சொல்லிகிட்டே நான் மடிந்தாலும் குழந்தைகள்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போகிறேன் பெரியவா. எவ்வளோ பெரிய புண்ணியம் பாருங்களேன் நேர்களே. குழந்தைகள்கிட்ட மடிந்தாலும் பரவாயில்லை, குழந்தைகள்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போகிறேங்கிறார் பாருங்க. அப்போ நம்ம நல்ல பழக்க வழக்கங்கள் குழந்தைகளுக்கு, இன்னார் வந்தால் இது செய், இன்னார் வந்தால் இது செய் அப்படின்ட்டு தாயார் தகப்பனார் சொல்லி கொடுக்குறதுல தான் ஒரு குழந்தைகள் வளர்கிறதுல இருக்குது. கண்டிப்பாக மதிப்பும் மரியாதையும் நம்ம சொல்லி கொடுக்குறதுல தான் கண்டிப்பாக இருக்குது. பெரியவாட்டு காலில் சாட்சாத்மாக 2 பேருமே விழுகிறப்ப மனைவிட்ட கொண்டு போய் இந்த தொகையை கொடுத்து, இது கண்ணில் ஒத்திக்கிறா மனைவி. எவ்வளோ ஒரு இது பாருங்களேன். அதனால் பெரியவாயை மனப்பூர்வமாக நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேருந்தாவது தேடி வரும் நம்மளுக்கு உதவி கண்டிப்பாக. ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர். நமஸ்காரம்.